ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுடைய 11th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக கேள்விக்கு வர, எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா, மாடரேட்டாக இல்லை கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணிங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகுது. ரொம்ப பேர் எக்ஸாம் முடிஞ்சு வந்ததும் காமனாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன், கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு. இப்போ சொல்கிறது, இதுதான் பப்ளிக் எக்ஸாம் இல்லையே, நார்மல் ஆனுவல் எக்ஸாம் தானடா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இது ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் விட போகுது. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் 12th போக போகிறீங்க. இதுதான் ரியாலிட்டி. ஸ்கூல் எக்ஸாமில் மார்க் வாங்கிறது ஒரு லெவல், ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் வாங்கிறது வேற லெவல். இன்னைக்கு நீங்கள் ஒரு கான்செப்டை டவுட் அதை வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ மனப்பாடம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது இம்பார்ட்டண்டான கேள்வின்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆனுவல் எக்ஸாமை எழுதியிருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் இயர் இதே விஷயத்தை உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய ஒரு இயர். அது நார்மல் கிளாஸ் கிடையாது, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய முக்கியமான பகுதி. அதுவும் குறிப்பாக நல்ல மார்க், நல்ல கட் ஆஃப், நல்ல காலேஜ், நல்ல சேலரி, நல்ல ஃப்யூச்சர். உங்களுடைய 14 வருஷம் நாளைக்கு நீங்கள் 12th படிக்கிறதுல தான் இருக்குது. அதனால தான் முருகா எம்பி அகாடமி அட்மிஷன்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண கிளாஸஸ் கிடையாது. எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ், உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ். இந்த வருஷமும் சரி, போன வருஷமும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை ஒரு தடவை பாருங்கள். அதில் இப்போது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் நமக்கு 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 1, அதுவும் கம்பல்சரியாக இருந்த காலம் போகி இப்போ ஜென்ரலாகவே 2 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, 3 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? 5 மார்க்கில் கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்சர் 5 மார்க்காக இருந்த காலம் போகி 2 மார்க் 3 மார்க்கு கம்பைன் பண்ணி சிபிஎஸ்சியில் கேட்குற மாதிரி 5 மார்க்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அப்போது அடுத்த அகாடமிக் இயர் நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளால் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாது. சரி, இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்டுக்கு வருவோம். இப்போ நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நம்மளுடைய முருகா எம்பி அகாடமி 2026-2027க்கான அட்மிஷன்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சிபிஎஸ்சி குரூப் கிரியேட் பண்ணி கிளாஸஸும் நம்ம இந்த ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டேட் போர்டுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸும் பே பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னமும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டிலே ஆகும். டாப்பர்ஸ் உருவாகிறது ஏர்லி டிசிஷனில் தான், லாஸ்ட் மூமெண்ட் டிசிஷனில் கிடையாது. ஸ்டேட் போர்டுக்கு எப்போ கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு ஏப்ரல் 1st வீக்லேயே நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏர்லியராக ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ரிவிஷனுக்கு அதிகமான நேரம் இருக்குது. அதனாலேயே நம்ம எப்போவுமே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏப்ரல் மந்தில் நம்மளுடைய கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது எங்களுடைய 5th அகாடமிக் இயர் அப்படின்றதில் நான் பெருமையாக சொல்லுவேன். இன்னும் நேரத்தை வீணடிக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கோ உடனே மெசேஜ் அனுப்புங்க. கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உடனே வரப்போகுது. நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரமும் இனிமேல் ரொம்ப ப்ரெஷியஸான நேரம். நல்ல கட் ஆஃப், நல்ல காலேஜ், நல்ல சேலரி, நல்ல ஃப்யூச்சர். இன்னைக்கு ப்ராப்பர் கைடன்ஸை எடுத்துக்கோங்க. வித்
முருகா எம்பி. நான் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிற லைவ் கிளாஸஸ். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.